இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தவறாமல் ஒவ்வொரு வாரம் பாருங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வளர்ச்சிதை பத்திரிகை தேவையானாலும், இந்த செய்தி டிவிடிக்கள் தேவையானாலும், அல்லது எங்களுடைய புஸ்தகம், பாடல் மற்றுமான காரியங்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஆலோசனையை நாங்கள் பார்க்கிறோம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நீங்களும் நானும் தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்வது? அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அநேக உவமைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக உதாரணங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இந்த பாடு நிறைந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமோஸ் 5:13 சொல்கிறது, புத்திமான் இந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், இது தீமையான காலம். ஆகையினாலே ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்கும் போது, முதலாவது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். தூதன் சகரியாவை பார்த்து சொல்லுகிறான், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தையை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாதபடி ஊமையாயிருப்பாய். தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசியாதபடினால இது நிறைவேறும் வரைக்கும் நீ ஊமையாயிருப்பாய். ஆண்டவர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. முதலாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஊமையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களில், சில சூழ்நிலைகளில், சில ஜனங்கள் மத்தியில் ஊமையாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இல்லாததுனாலே காரணமில்லாத காயங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே சகரியா வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறார். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ கேட்டுக்கொண்டபடி உன் மனைவி நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் வயது சென்றவன், அவளும் கிழவியா இருக்கிறாளே. ஒருவேளை நம்முடைய பலவீனம் நமக்குத்தான் தெரியும் நினைக்கிறோம், கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற இந்த வார்த்தை நீ விசுவாசியாதபடினால அது நிறைவேறுகிற வரைக்கும் நீ ஊமையாயிருப்பாயின்னு சொல்லி. என்னை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, மக்கள் மத்தியிலே, சபையிலே, சமுதாயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஊமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காரணம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாயிருப்பாய். அவர்கள் கலக விட்டார். உனக்கு விரோதமாக பேசுகிறவங்க, உங்களை காயப்படுத்துகிறவங்க, உங்களை நோக பண்ணும்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் கலக விட்டார். அவங்க அப்படி தான் செய்வாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நியாயம் இருக்காது, நேர்மை இருக்காது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளை அல்லவா, நீ ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டியவர்கள் அல்லவா. அப்படியெல்லாம் நீங்கள் தான் அந்த ஜனத்தின் மத்தியிலே, கலக விட்டார் மத்தியிலே ஊமையாக இருக்கணும். காரணம், ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களை சபிக்கிற மனுஷனாய் இராதபடி ஊமையாயிருப்பாய். அவர்கள் செய்கிற அந்த பொல்லாத காரியங்கள்,
அவர்கள் செய்கிற அந்த வேதனையின் அனுபவங்கள் உனக்கு துக்கத்தை, பாரத்தை உண்டாக்கி நீ அவர்களை சபித்து விடாதே. அதனால தான் உன் நாவை உன் மேல்வாயோடு ஒட்ட பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதை முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை சற்று கடினமான ஒரு காரியமானாலும் கர்த்தர் இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம முன்னால் வைக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. சங்கீதக்காரன் 141:3 சொல்லும் பொழுது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். என்னுடைய அம்மா எப்போ ஜெபித்தாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ஆண்டவரே என் உதட்டுக்கு பூட்டு போடுங்கப்பா என்று சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது கவனிகள். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எதற்கு காவல்? ஏன் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அவருடைய கண்ணிலே சிக்காதபடி, அவர்கள் எனக்கு வச்சிருக்கிற சுருக்கில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி இருக்கணுமானா என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். அதே தான் சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேச பிள்ளைகளை, ஊமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஆதியாகமம் 24:21 வாசிக்கும் போது எலியேசர் சொல்லுகிறான், கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். மௌனமாயிருந்தான். இரண்டாவது, மௌனமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக எலியேசர் அனுப்பப்படுகிறான். அதே போல வருகிறான். அந்த துறவண்டியில் வந்தபோது, ஆண்டவரே நான் கேட்கிற அந்த ஸ்திரீ எனக்கு தண்ணி தரணும், என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். அதே போல வந்த ஸ்திரீ ரெபேக்காள் அவட்ட கேட்குறான், குடிக்க தண்ணி கொடு, நீயும் குடி, உன் ஒட்டகம் தருவேன்னு சொல்லி அவள் செய்து கொண்டிருக்கிறான். ஒட்டகத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஒரு ஒட்டகம் பல குடங்கள் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இவன் 10 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ இவ்வளவு ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுறது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். இரண்டாவது, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களிடத்திலே நம் ஒவ்வொருடத்திலே கற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிற காரியம் மௌனமாயிருக்க பழகு. மௌனமாயிருக்க பழகு. நீ அநேக காரியங்களை மௌனமாக இராததுனாலே, அவசரப்படுகிறதுனாலே, ஆத்திரப்படுகிறதுனாலே உன் நன்மையை இழந்து போகிற, உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிற, உனக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையை நீயே நஷ்டப்படுத்தி விடுற. அதனால கர்த்தர் சொல்கிறார், மௌனமாக இருக்க கற்றுக்கொள். இங்கே எலியேசர் மௌனமாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே தான் முதல்ல நான் சொன்னனே, ஆமோஸ் 5:13, புத்திமான் இந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமையான காலம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய இருதயம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அவங்க வீட்டு காரியத்தை, வேலையை அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே யார் வருகிறா, யார் போகிறா, யார் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, உங்களை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியில் நாம் இருக்கிறபடியினால் நீ மௌனமாக இருக்க கற்றுக்கொள் என்றுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 39ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது முதல் 2 வசனத்தில் வாசிப்போமானால், என் நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடைக்கி வைப்பேன் என்கிறான். தொடர்ந்து என்ன சொல்லுறான் கவனிங்க, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லுகிறான். மௌனமா ஊமையா இருந்தாலே துக்கம் அதிகரிக்குதுன்னு சொன்னா, மௌனமா அமைதலா இல்லாட்டா எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும். நாவினாலே பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நான் மௌனமா இருக்கணும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டாவது, மௌனமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இனி மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோன் பேசாதிருந்தான். ஆரோன் பேசாதிருந்தான், எதுவுமே பேசவில்லை. என்ன சம்பவம் நடக்குது? அவனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ என்பவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வரும்பொழுது
பரிசுத்த அக்கினி கொண்டு வர வேண்டிய இடத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வந்து விடுகிறார்கள். கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபடியினால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்கள் இருவரையும் பட்சித்து போடுகிறது. அவர்கள் இருவரும் மரித்து போனார்கள். ஒரே நாள் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். எவ்வளவு துக்கமான ஒரு செயல். ஆரோனுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆரோன் பேசாதிருந்தான். எந்த கருத்தும் சொல்லல, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த குறைவோ குற்றமோ சொல்லல. பேசாதிருந்தான். மூன்றாவதாக, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர், உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை சந்திக்கும் போது, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு வேதனையை சந்திக்கும் போது பேசாதிரு. பேசாமல் இருக்க கற்றுக்கொள். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அதுதான் முடியல. இப்படிப்பட்ட ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை வந்த உடனே அதிகமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரிடத்துலலாம் சொல்ல முடியுமோ, யாரையெல்லாம் தனக்கு துணையாக கூப்பிட முடியுமோ அதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்னும் வேதனை தான் அவங்க சந்திக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பேசாமல் இரு. ஆரோன் தன்னுடைய 2 பிள்ளைகள் மரித்து போன அந்த சூழ்நிலையில அவன் பேசாதிருந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேசாமல் இருக்க கற்றுக்கொள். நீ பேசாமல் இருந்தால் கர்த்தர் உனக்காக பேசுவார். கர்த்தர் உன் காரியத்துக்காக பேசுவார். ஏனென்றால் அவர் உனக்காக வழக்காடுகிற கர்த்தர். உன் வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி இருக்கிறாரே. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்காக சத்துருவோடு பேச வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டுமா? நீங்கள் பேசாதிருங்கள். நீங்கள் பேசாதிருந்தால் அவர் பேசுவார். நீங்கள் பேச ஆரம்பித்தால் அவர் பேச முடியாது. அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதோடு கூட யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேசாதிருந்தால் உங்களுக்கு நலமாயிருக்கும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். நீங்கள் பேசாதிருந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும் என்கிற வார்த்தையும் அங்கே வாசிக்கிறோம். ஏன் பேசாமல் இருக்கணும்? பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் கிடையாதா என்று சொல்லி ஒருவேளை கேட்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். நீதிமொழியிலே 10:19 வாசிக்கும் போது, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்கள் அதிகமாய் பேச ஆரம்பிக்கும் போது அதிலே பாவம் உண்டாகும். தன் உதடுகளை அடக்குகிறவன் தான் புத்திமான். அதிகம் பேச ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமலேயே தேவையற்ற வார்த்தைகள் வந்து விடுகிறது, பாவத்திற்கு ஏதுவான வார்த்தைகள் வந்து விடுகிறது. அதே நீதிமொழி 11:12 வாசிக்கும் போது, புத்திமான் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை, பேசாதிருக்க கற்றுக்கொள்வோமா? கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் போது, சவுல் காது கேளாதவன் போல இருந்தான். காது கேளாதவன் போல இருந்தான். பேலியாளின் மக்கள் அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். இவனா நமக்கு ராஜா வரப்போகிறவன், இவனா நம்மை ஆளப்போகிறவன் என்று சொல்லி அவனை மதிக்காதபடி அவனை அசட்டை பண்ணினார்கள். சவுல் காது கேளாதவனோ போல இருந்தான். ஒருவேளை இந்த 4 அனுபவங்கள் ஊமையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மௌனமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள், பேசாதிருக்க கற்றுக்கொள்ளுங்கள், காது கேளாதவனோ போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 4 பார்க்கும்போது ஒன்றா தெரியலாம். 4 விதமான அனுபவங்கள். ஆண்டவர் அதத்தை சொல்லுகிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவ்விதமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். தேவனுடைய வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:21 வாசிக்கும் போது, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் நீ கேள்விப்பட வேண்டியிருக்கும். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ கவனித்தா உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் நீ கேட்க வேண்டியிருக்கும். அதனால்தான் காது கேளாதவனை போல இருந்துக்க, பிரச்சனைக்கு நீங்கிடலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்களா? 4 காரியங்கள். ஊமையாக இருக்க, மௌனமாக இருக்க, பேசாது இருக்க, காது கேளாதவனை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்கிறவர் ஆயத்தம். பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் தானா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரயோஜனமானதை எங்களுக்கு போதிக்கிற ஆண்டவர், இந்த நாளிலும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 4 அனுபவங்களை தந்திருக்கிறீரப்பா. இதை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்டு நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யும்.
உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.